நாளிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் பேசுவதற்காக ஜெப சிந்தையோடு காணப்படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய ஆலயத்தில் கடந்து வந்திருக்கிறார். இதை எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவன் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்காருன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. பல வேதனைகளிலே, பல பாரங்களிலே, பலவிதமான சோதனைகள் உங்கள் வாழ்க்கையிலே அழுத்தும் போது கிறிஸ்துவினுடைய அன்பு நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று நான் முழுமையாய் நம்புகிறேன். கடந்த வாரத்தில் நான் இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் எடுத்த பொழுது, கடந்த நாட்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிற மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் வசனம் 17. போன வாரத்தில் நம்ம அதை தியானித்த, போன வாரத்துக்கு முந்தின வாரம். அதன் பிறகு அதிலே 18 வாசிங்களா. அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லு. உங்களோட தான் பேசிட்டு இருக்கார். என்னத்தை காமிப்பாரா? யாருக்கு? ஹலோ சொல்லுங்களா. யாருக்கு? நீதிமான் யாரு, துன்மார்க்கன் யார் என்பதை தேவன் இந்த நாட்களிலே அடையாளம் போட்டு காண்பிக்க போகிறார். நீங்க நிறைய பேர் சொல்றீங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டு தான் இருக்கிறான், ஆனா அவன் குடிக்கிறானே, ஆனா அவன் நல்லா இருக்கான். ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தான் வரான், அவன் சில பொறுப்புகள் எல்லாம் ஆலயத்தில் இருக்காங்க, ஆனா அவன் புகைய விடலையே. முதலாவது நீதிமான் யாரு, துன்மார்க்கன் யாரும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. பாவினா இயேசுவை அறியாதவன் பாவி. சன்மார்க்கன் யாரு? அவன் குடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், தப்பு பண்ண மாட்டான், எந்த விதமான தவறான சினிமா கூட பார்க்க மாட்டாங்க, பார்க்கும் கூட போகாது. எத்தனை நல்லவர்கள் இருக்காங்க, அவர்கள் பெயர் சன்மார்க்கன். ஓகேவா? அடுத்தது நீதிமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனமா கேளுங்க, இங்கே தான் பார்க்கணும். நீதிமான் யாருன்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தால் கழுவப்பட்டவன், வசனத்தை கை கொள்கிறவன், சபையை நேசிக்கிறவன். வசனத்துக்காக இந்த நீதிமானை பத்தி நம்ம இனி பார்க்க போறோம். துன்மார்க்கன் யாருன்னு ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு. துன்மார்க்கன் யாரு? வசனம் தெரிஞ்சவன் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் தான், பரிசுத்த ஆவியானவர்லாம் அவனுக்குள்ள வந்திருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, டபுள் ஆக்டா இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ள வந்தா ஆவியில் நிறைவான், ஆனா வீட்டுக்கு போனா வாயில உள்ள அந்நிய பாஷை, வீட்டுக்குள்ள அநியாய பாஷை, கெட்ட வார்த்தையாவே பேசுவான். கோபக்காரவன், மூர்க்க வெறி உடையவன். ஆனா சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல தூய்மையா வெள்ளையோட நல்ல அவன் அவனை கண்டுபிடிக்கவே முடியாது துன்மார்க்கனை. ஹலோ, அவன் கையில் பைபிளை வச்சிருப்பான், அவன் பாட்டு சூப்பரா இருக்கும், டான்ஸ் என்ன, பாட்டு என்ன, ஓயாதும்பான், துதிகள் எல்லாம் ஓயாதும்பான். ஆனா அவன் துன்மார்க்கன். அவன் பாட்டு சினிமாக்காரனே ரசிக்கிறானா அந்த பாட்டு. ஒரு மனைவி உடையவன், தன் கணவனுக்கு துரோகம் பண்ணாதவன் துன்மார்க்கன். நீதிமானுக்கு துன்மார்க்கன் வித்தியாசம் நீ காமிக்க போற. ஐயா, அவன் ஜெபிச்சா நிறைய பேர் விழுகிறாங்க. விழுகிறதெல்லாம் நீதிமான் நினைச்சிடக்கூடாது. நம்ம என்னமோ நினைச்சிருக்கோம்னா, ஒரு கூட்டத்தில் போனோம்னா நிறைய பேர் கைத்தட்டி சுத்தி விழுகிறாங்க. ஐயா, அங்கே ஆவியான இருக்காரோ? சுத்தி விழுகிறத நீ ஆவியானவன் நினைச்சிடாத. சுத்தரவன் நிக்கிறவன் தான் நீதிமான். உங்ககிட்ட போய் பேசுறேன் பாத்தியா, விளங்கலையா? இந்த சுத்தி விழுகிறான்ல, அது பேயும் உலகம், ஆவியானவரும் உலக வைப்பாரு. ஆனா வசனத்தில் நிலைத்திருக்கிற நீதிமான். உங்கள்கிட்ட தான் பேசுறேன்னா என்ன, மறுபடியும் சொல்றேன். அவன் கூட்டத்துக்கு போனா கீழே விழுகிறாங்க, அவன் வீட்டுக்கு கூட்டத்துக்கு போனா கையை அப்படி தூக்குனா டச்சுன்னா அப்படியே இங்கிருந்து அப்படியே ரயில் விழுகிற மாதிரி, ட்ரெயின் விழுகிற மாதிரி, இந்த கார்ட்ஸ் இப்படி வரிசையை அடுக்கி வச்சு ஒரு கார்ட்ஸை ஒன்றை தொட்டு அப்படி கீழே எல்லாம் விழுகும். அந்த மாதிரி ஐயா இங்கேருந்து ஃபயருங்கிறான், அவன் குதிக்கிறான். ஐயா எப்படின்னே தெரில, குதிக்கிறது, ஜம்ப் பண்ணுறது, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்பு, இல்லை சோத்ரா ஆண்டவரே.
கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நம்பாதீங்க. அவனுடைய கிரியைகளில் நீ அறிஞ்சுக்கலாம் அவன் நீதிமானான் துன்மார்க்கனான். இவ்வளவுதான் சத்தமா? ஐயோ வசனம் எல்லாம் பேய் இதை விட நல்ல வசனம் பேசு. இயேசுனுடைய ஊழியத்தில் ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணது பேய் தான். அப்பம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன செய், அப்பத்தை நீ இந்த கல்லை அப்பமாக்கும். நல்லா கவனிங்க, கல்லை என்ன செய், அப்பமாக்குங்கிறான். அப்ப இயேசு சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து, சத்தமா சொல்லுங்க, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையிலே பிழைங்க. அப்போ கிறிஸ்டியானிட்டியே வார்த்தை தாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு வசனம் இல்லாத சபையே கிடையாது. டான்ஸ் இருக்கலாம், கூத்தடிக்கிறாங்க, கவுன் போட்டு ஒரே யூனிஃபார்ம் போட்டு டான்ஸ், இதெல்லாம் பைபிள் இல்லைங்க. யூனிஃபார்ம் போடுறது தப்பு இல்லை. ஒரு பக்கம் பெண்கள் நிற்க வச்சு, ஒரு பக்கம் ஆண்கள் நிற்க வச்சு, ஒரு பக்கம் பாய்ஸ் நிற்க வச்சு, இதெல்லாம் தப்பே இல்லை. ஒரு கர்ச்சீஃபை சுற்றி, இந்த பக்கம் கர்ச்சீஃபை சுற்றி, என்னமோ சர்ச் வேற மாதிரி போயிட்டு இருக்குது. தப்பு இல்லைங்கிற. 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி யாருமே முன்னாடி பெண்கள் இந்த பக்கம் நிற்கிறது, ஆண்கள் இப்படி நிற்கிறது, ஏன் முதலாவது முன்னாடி பெண்களே விட மாட்டாங்க. இப்போதான் ஆண்டவருடைய ஆவிக்குரிய சபையினோட முதிர்ச்சி. அது கொரிந்து சபைக்கு தான் பெண்களை பேசாமல் இருக்க சொல்லி, பெண்களை புதிய ஏற்பாட்டு சபையில் பேசலாம், கொரிந்து சபையில் அப்படிப்பட்டவங்க இல்லை, அதனால தான் தலையில் முக்காட போட சொல்லி பெண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தராங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி தப்பு இல்லை, தலையில் முக்காடு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த முன்னாடி என்ன பண்றாங்களோ அந்த ஸ்டைல தான் பின்னாடி இருக்கிற உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா? முன்னாடி இருக்கிற ஆளு காட்டுறதான் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற ஆள் பாக்குது. இந்த நீதிமான் துன்மார்க்கனுக்கு டைம் எவ்வளவு போயிடுச்சு பாருங்க. முன்னாடி நிக்க வச்சு வர்ஷிப் பண்றது தப்பே இல்லை. பெண்களை நிக்க வைக்கிறது, ஆண்கள் நிக்க வைக்கிறது, அதெல்லாம் அதை நான் பேசவே இல்லை. நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு காலத்தில் நகை போடாம தான் சர்ச்சில் ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் வெள்ளையும் தான் போட்டு முன்னாடி நின்று ஆராதனை நடத்திட்டு. உங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு. நீங்களே யோசிப்பீங்க, ஐயா பூ வைக்காம ஒரு பலிபீடத்தில் ஏறுறது இல்லை. இன்னைக்கு ஒரு நாலு கூட பூவை தலையில வச்சு அந்த அம்மா கையை தூக்குது, எல்லாரும் கீழே விழுகிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஓ, அப்ப தலையில பூவை வச்சாலும் ஆவியான வருவாராட்டு இருக்குதே. ஆண்டவர் உள்ளதான் பார்க்குறாரு, வெளியே பார்க்கல. இங்க பாரு, இந்த பாஷையெல்லாம் சரிதான். வீட்டை வெளியும் சுத்தம் பண்றேன், உள்ளேயும் சுத்தம் பண்றியா இல்லையா? அட சொல்ல, வெளியே பெயிண்ட் அடிச்சா போதும், உள்ள பெயிண்ட் அடிச்சா போதும், வெளியே வேண்டாமா? நார்த்லாம் வீடு வந்ததா, நார்த்லேருந்து வந்திருக்காரு அவர், கேளுங்க. வெளியே வந்து பிளாஸ்டரை போட மாட்டாங்க, உள்ளதான் பிளாஸ்டர் என்னது, சிமெண்ட் போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு டாக்ஸ், வெளியே கட்டினா வீட்டு வரி கொடுக்கணும். அதனால வெளியே நிறைய நார்த்தில் வந்து வீடு வந்து பூச மாட்டாங்க, சிமெண்ட் போட மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற டயலாக் என்ன தெரியுமா? ஆண்டவர் உள்ள பார்க்குறாரு, உள்ள நிறுத்து, வெளியே யார் பாப்பா? அப்போ பொண்ணை நீ உள்ள பார்த்து கட்ட வேண்டியது, எதுக்கு நீ வெளியே பார்க்குற? ஐயா வெள்ளையா இருக்கணும், கொஞ்சம் முகம் அப்படி கொஞ்சம் சவப்பா. நம்ம வீட்டில் எல்லாம் கருப்பாக இருக்குது, வெள்ளை குடும்பமாக இருக்கணும். வரும் ஒரு ஆள் பொண்ணு பார்க்க கேட்டுச்சுப்பா, சுண்டுனா ரத்தம் வர மாதிரி ஒரு பொண்ணு வேணும். அப்போ நான் சொன்னேன், லெப்பர்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, போ. லெப்பர்சின்னு என்ன தெரியுமா? குஷ்டரோக ஹாஸ்பிட்டல் போய் பாரு, தொடாமையே ரத்தம் வரும், அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கும், போ. ஒரு ஆமீன் தான் சொல்லணும். ஒரு மாதிரி டைட்டாக உட்காந்துருக்கு. ஆண்டவர் உள்ள பார்க்க வெளியே பார்க்க மாட்டார். இப்போ வெளியே பார்க்காம புருஷனை எவ்வளோ திட்டுற சார்? உள்ள பார்க்கறது தான் சார் வெளியே பார்ப்பாரு. வாசல்களிலே அவர் துதியோடு உள்ள வரணும்னு பைபிள் சொல்லுது. நான் துன்மார்க்கனை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், உங்களை பத்தி பேசல. நீங்களாம் பயங்கர பவர்ஃபுல். ஆஹா, இப்படி இங்க கையை நீட்டினா வீட்டுக்காரையே பவரா நிறு. கேள்வி பாருங்களா, தப்பு பண்றது ஒண்ணு, ஹைப்ரோ பிக் பண்ணக்கூடாது, எங்க போட்டிருக்குது? பூ வைக்கக்கூடாது, எங்க போட்டிருக்குது? தம் அடிக்கக்கூடாது, எங்க போட்டிருக்குது? தண்ணி அடிக்க எங்க போட்டிருக்குது? நீ சாகும்போது கல்லறையில் வைக்கணும் போட்டிருக்குது, அது வேணா பார்த்துக்க. இந்த போட்டிருக்குது எங்க? போட்ட வசனத்துக்கெல்லாம் நீ வாழ்ந்துட்டியாக்கும், போடாத கேட்குறேன். தம் அடிக்கக்கூடாது எங்க போட்டிருக்கு? அப்போ சுருட்டு இல்லப்பா. அதனால தான் அன்னைக்கு சுருட்டை பற்றி பைபிளில் எழுதலை. அன்னைக்கு சரக்கு பற்றி இருந்தது, அன்னைக்கு சுருட்டு இல்லை. இன்னைக்கே சுருட்டு இல்லை, டிசைன் ஆகி போச்சு. எல்லாம் சிகரெட், பொண்ணுகளை சிகரெட் அடிக்கிறாங்க. சாராயம் அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்குது. ஓரளவுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்கெல்லாம் கையை தூக்குனா என்னமோ வருதுயா, அது என்னமோ தான் வரும். நான் ஒன்று சொல்லட்டுமா, விழுகிறதுனால பரிசுத்தாவியை நினைச்சிடாத. பைபிள் வசனத்தின்படி வாழ்றவன் தான் பரிசுத்தாவியில் நிற்கிறவன். உங்ககிட்ட போய் சொல்றேன்னா, ஏய் இவ்வளவுதான் சத்தமா? நீ பூவை வச்சா ஆவியானவர் வருது, பூவை இல்லாமல் ஆவியானவர் வரல. நையா இஸ்ரேல் நாட்டில் பூவை பத்தி பைபிளில் போடலைன்னா இஸ்ரேல் நாட்டில் பூவை தலையில வைக்கல. ஆண்ட சொல்ல காட்டு புஷ்பத்தை போய் கவனித்து பாருங்க, பைபிள் சொல்லுது. அந்த பூவை பத்தி பைபிளில் சொல்லி நீ போய் காட்டில் போய் பாருங்கிறார். அப்ப பூ வேணுமா, நீ காட்டில் போய் பறிச்சுட்டு வா. பூ வச்ச பாவமா? நீ வச்சே பாரு, பின்னாடி வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. பேய் சொல்லும், எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும், ஜாதி மல்லிகைப்பூ பிடிக்கும், அதுக்கே ஜாதி இருக்குது. கனகாமரம் பிடிக்கும், இப்போ கனகாமரம் யாரும் வைக்கிறது இல்லை, வெறும் மணக்கிற மாதிரி பூ. தப்பே இல்லை, நீ என்ன வேணா வெய்யி, தலையில் பூவை வெய்யி, கொலுசு மாட்டு சல்லங்க நீ நட, தப்பே இல்லை. ஆனால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு ஒரு வித்தியாசத்தை பார்க்கணுங்கிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேங்கிற பாத்தியா? சர்ச்சுக்கு வந்தா ஒரு வேஷம் போட மாட்டேன், எதையும் போட மாட்டேன், ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ் சர்ச்சுக்கு வந்தான். ஆனால் கல்யாண வீட்டுக்கு போனால் உனக்கு யாரும் தெரியும். ஏன் கருமாதி வீட்டுக்கு வச்சுட்டு போவேன், சாவு வீட்டில் வைப்பியா நீ? செத்த வீட்டில் ஒரு நல்ல பட்டு புடவை கட்டிட்டு போவேன். மறுபடியும் சொல்றேன், அம்மாவை பார்த்து பிள்ளை வளரும், நூலை போல சேலை. சத்தமா சொல்லு. அடுத்தது என்னது? தாயை போல பிள்ளை. நான் நல்ல மாமியாராக இருந்த என் பிள்ளை நல்ல மருமகளாய் கர்த்தர் வைத்திருப்பார். நான் நல்ல மாமனாராக இருந்த நான் நல்ல மருமகனை கர்த்தர் வைத்திருப்பார். என்னுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்னுடைய நடக்கையில் காணப்படுகிறது. என்னுடைய சப்ஜெக்ட் இது இல்லை. இந்த நீதிமானுக்கு துன்மார்க்கனுக்கு வித்தியாசத்தை காமிக்க போறார். தம்பி நிஜமா சொல்றேன், நீ இந்த வாரம் ஃபுல்லாக தூங்கிட்டு உட்காந்துருப்பேன். சர்ச்சில் ஒருத்தன் தூங்குனீன்னா வாரம் ஃபுல்லாக தூங்குவேன். நீ வீட்டில் உட்காந்து தூங்கு, நீ நல்லா. அது எப்படி வசனம் கேட்டால் மட்டும் தூங்க வருது உனக்கு? தேவ பயம் இருந்ததுன்னா ட்ரெயின் ட்ராக்ல நடக்கும்போது பின்னாடி எப்ப ட்ரெயின் வருதுன்னு தெரியாது, அந்த சிக்னலை பார்த்து நடக்கிற மாதிரி தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. சொல்ல அடிக்கடி சொல்லுவாங்க, பிள்ளைய பெத்தவங்க கட்டி கொடுக்கிற வரைக்கும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். பிள்ளைய பெத்த தகப்பேன். பையனை பெத்தவன் சொல்லுவான், ஊதாரி பையன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். பிள்ளைய பெத்தாலும் பிரச்சனை தான், பையனை பெத்தாலும் பிரச்சனை தான். பொண்ணு பையனாலும் மேட்டரே கிடையாது. நீ ட்ரெயின் ட்ராக்ல நடக்கும்போது அந்த சிக்னலை பார்த்து தான் கிராஸ் பண்ற மாதிரி உன் லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப் நீ கிராஸ் பண்ணும்போது உன்னை குறிக்கிற சிக்னல் ஆண்டவன் நிக்க சொல்ற இடத்துல ரெட் சிக்னல் போட்டா நில்லு, எல்லோ போட்டாரா ஸ்லோவா போ, கிரீன் போட்டாரு ஆமென் நல்ல 100ல போ, ரெட்ட போட்டுட்டாரா நில்லுங்கிறேன். ஆண்டவரே, நான் நீதிமானா துன்மார்க்கனா? இன்னைக்கு வித்தியாசத்தை தொடங்கும் போதே உள்ள வைத்த கலக்குதுன்னா நான் உன்னை சொல்ற மக்களை, உங்க கையில் இருக்கிற பைபிள் படி நானும் நீனும் வாழ்னா பரலோகம் போய் நிற்கும் பொழுது நீ பூவை வச்சவன் பரலோகம் போயிடுவான். பொட்டு வச்சா என்ன, பொட்டு எடுத்தா என்ன, ஆமீன் மைய போட்டா என்ன, மை போடாமல் இருந்தா என்ன, தொப்புளை சுற்றி மைய போட்டா என்ன, போடாமல் இருந்தா என்ன, காதுக்கு ஆமீன் நகையை போட்டா என்ன, மூக்கில் குத்தினா என்ன, ஆண்டவர் உள்ள தப்பா பண்ண நீ தலையிலேருந்து கீழே வரைக்கும் மாடு மாதிரி மாட்டு, உன்னை வேண்டாம் சொல்ல. ஆனால் யோபு ஒன்றை சொன்னான், அத்தனை இழந்த பிறகு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, என் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? அவனுடைய பிராஸ்பரிட்டி, அவனுடைய ஐஸ்வர்யத்தை பார்த்து சொன்னார், இவன் ஐஸ்வர்யத்தை கொடுத்த போது முத்தவனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்த இப்படிப்பட்ட ஒரு உத்தமனை போல இன்னைக்கு நிறைய பொண்ணுகளுக்கு ஆமென் கல்யாணம் பண்ணி வரும்போது அவர் வேற உருவத்தில் இருப்பா. கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஐஸ்வர்யம் வர வர உருவம் மாறும், அவனுடைய உடை மாறும், அவனுடைய பேச்சு மாறும், நட்பு மாறும். அவனுடைய திருமண பந்தத்தில் அவன் உள்ளே வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே தாழ்மையும் வினயமாய் பயந்து அந்த வீட்டுக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஒரு தெய்வ பயம் இருந்தது. ஆனால் அதே பிள்ளையை தேவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு அவனை உயர்த்த 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 அவனுடைய மாறு வேடத்தில் வந்தவனை போல இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஃபவுண்டேஷன் போடுறது தப்பு இல்ல, போட்டுக்க. ஆனா வசனம் என்கிற அஸ்திபாரத்தில் உறுதியாய் நில்.
நான் உன்னை போட வேண்டாம் சொல்லல, நீ போடு. ஆனா நீ போடுற ஒவ்வொரு ஆபரணத்திலும் ஆண்டவர் கனம் பண்றாரான்னு சொல்லு. என்னுடைய உடல் வஸ்திரங்கள் மற்றவர்களை ஆக்கர்ஷிக்கிறதா, அட்ராக்ட் பண்ணக்கூடியதான வஸ்திரமா இருக்கிறதா நீ பாரு. ஐயா, அந்த ஆராதனையில போகும்போது விசில் அடிக்கிறாங்க ஐயா, அங்க ஆராதிக்கும் போது அந்நிய பாஷை பேசுறான், பேயும் அந்நிய பாஷை பேசும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த சாத்தான் கேட்டபோது, கல்லினால் அப்பம் கிடைக்குமா என்று கேட்டபோது, பிழைப்பான என்ற போது, இல்லை, மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை என்னை பிழைக்கும்னா, நீ போடுறையா, வசனத்தின்படி போடு, நீ வாழு. நீங்க சொல்றேன்ப்பா, நான் இன்னும் வசனத்தை ஆரம்பிக்கல, டைம் கிடுகிடுன்னு போகுதுப்பா. நான் மறுபடியும் சொல்றேன், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசப்படுகிற காலம் வந்துருச்சு. எங்கிட்டயே கேட்குறாங்க, ஐயா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டெல்லாம் வராங்க. ஒரு காலத்தில் நமக்கு சொல்லும்போது ஆலயத்துக்கு போகும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக போகக்கூடாது, லைட் கலர் சாரி உடுத்துக்கணும்னு எங்கள் அம்மா பாருங்க, எங்கள் பாட்டிமார்கள்லாம் சொல்லி கொடுத்தது. சர்ச்சுக்கு போகும்போது தலையில் முக்காடு இருக்கணும். சர்ச்சுக்கு போகும்போது நம்முடைய வஸ்திரம் வந்து மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய, சர்ச்சுக்கு போகிறோமா சினிமா தியேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் நான் சொல்கிறேன், இன்றைக்கி மக்கள் ஐஸ்வர்யத்தின் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தான் பாட்டு பண்ணோம், மகிமையின் ஐஸ்வர்யம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த தண்ணீரிலிருந்து கரண்ட் வருதா, தெர்மல் பவர்லேருந்து மேட்டூர்லேருந்து கரண்ட் வருதா, விண்ட் மில், ஆமென், அந்த எங்க காற்றாடி மூலமாய் கரண்ட் வருதா, எங்கிருந்து கரண்ட் வருதுன்னு தெரியாது. ஒருவேளை டேம்லேருந்து, பில்லூர் டேம்ல, நீலகிரி டேம்ல எங்கேயோ இருந்து கரண்ட் வருது. எனக்கு தேவை, என் வீட்டில் கரண்ட் இருக்காதா? என் முக்கியம், என் வீட்டில் கரண்ட் இருந்தா ஏசி ஓடும், என் வீட்டில் கரண்ட் இருந்தா ஃபேன் சுத்தும், என் வீட்டில் கரண்ட் இருந்தா கிரைண்ட் பண்ணும், என் வீட்டில் இருந்தா மிக்ஸி அரையும். எனக்கு மேட்ரு கரண்ட் தான்யா, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் ஐயா. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் எனக்குள்ள வந்துருச்சுனா, என் குறைவுகள் எல்லாம், இவ்வளவுதான் சத்தமா, என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்னா, இன்னைக்கு சொல்றேன், நீ பார்த்து வளராத, பாராத மனுஷனை நீ பார்க்க வேண்டியது ரட்சித்தவரை மட்டும்தான். ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தெய்வ பிள்ளை, துவக்கமே ஒரு மாதிரி இருக்கு. இன்னைக்கு கர்த்தனுங்களோட பேசட்டும், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கு என்னையா வித்தியாசம்? மக்களே, நீ நீதிமானுடைய பிள்ளையா இருந்தால் நீ வேலை செய்கிற இடத்துல பனைய போல செழித்து வளர்ந்துட்டே, படிப்பில் வளர்ந்துட்டே இருப்ப. நீ நீதிமானுடைய சந்ததின்னு அர்த்தம். நீ நீதிமான் சந்ததியா இருந்தா உன்னுடைய சம்பளத்துக்கும் வாடகைக்கும் உன் பிள்ளையினுடைய படிப்புக்கு ஒருத்தட்ட கையேந்த மாட்டேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு கை நீட்டாதுன்னு பைபிள் சொல்லி தருது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு நான் நீதிமானாய் வாழ்வேன் என்றால் என் பிள்ளைக்கு நான் கடன் கேட்டு வாங்காதபடிக்கு என்னை கர்த்தர் உயர்த்தி இருப்பதை பார்க்கும்போது ஆண்டவன் நீதிமான். இன்னைக்கு சொல்லட்டுமா ஐயா, பணம் இருக்கு நீதிமான்னா, இன்னைக்கு இருக்கிறதுலயே பாவம் செய்யறவங்க தான் அதிகம் பணமே இருக்கு. அது ஆசீர்வாதம் அல்ல. ஆசீர்வாதம் என்பது அந்த பணத்தை தேவனுக்காக உபயோகப்படுத்துறவன் கையில் இருக்கிற பணம் தான், அது நீதிமானுடைய செல்வம். நிறைய உங்களோட பேசணும். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை மனசில் பாரத்தோடு வந்திருப்பீங்க, நிறைய கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. ஐயா, நான் ஆலயத்துக்கு நான் உண்மையாக இருக்கிறேன், தேவனுடைய சபையில் உண்மையாக இருக்கிறேன், ஆனால் குடும்பத்தில் சண்டை ஓயலை. ஆனால் இன்னைக்கு துதிகள் ஓயாதுன்னு சொல்கிற மனுஷன் வாழ்க்கையில் அவன் ஜாலியாக பர்ஃப்யூம் போட்டு ஷூவை போட்டு மேடையில் ஆடுறானுங்க, அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. நான் சொல்கிறேன், அற்புதம் நடக்கிறது விஷயம் இல்லை, அற்புதர் என்னோடு வாழ்வது விஷயம். அற்புதம் நடக்கிறது விஷயம் அல்ல, அற்புதருக்காக ஜீவிப்பது முக்கியம். அற்புதம் நடக்கிறது விஷயம் அல்ல, அற்புதர் என்னோடு தங்கி இருப்பது விஷயம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஒரு மனக்லேசத்தோடு வந்த தேவ பிள்ளையே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் ப்ரோக்ராம். இன்னைக்கு எல்லாமே வெளியே பார்த்தீங்கன்னா ஆமென் ஹல்லேலூயா அவுட்லுக்க மக்கள் பார்க்குறாங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, இருதயத்தின் வாழ்வு தான் வெளியே தெரியும்னா, நீ உள்ள எப்படி இருக்க அப்படிதான் வெளியே காண்பிப்ப. ரெடியா இருக்கியா? வசனத்துக்குள்ள போலாமா? வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். ஹலோ, மல்கியா 3:18 பைபிள் சொல்லுகிறது. எப்படிங்க? ஹலோ, நீ போட்ட ட்ரெஸ்ஸு இயேசுவை காண்பிக்கணும்.
உன் பேச்சு வித்தியாசத்தை காண்பிக்கணும். உன்னுடைய அணுகுமுறை அப்ரோச்மெண்ட் இயேசுவை காண்பிக்கணும். உன்னுடைய நடவடிக்கை இயேசுவை காண்பிக்கணும். பிறரோடு உள்ள தொடர்பு இயேசுவை காண்பிக்கணும். பிறரோடு ஐக்கியப்படும் போது இயேசுவை காண்பிக்கணும். ஒருவேளை அந்த டிஃப்ரென்ஸ் 12 பேர் வேலை செய்கிறாங்கன்னா எனக்குள்ள வித்தியாசம் தெரியணும்னா, உண்மையா சொல்கிறேன். ஒரு சகோதரி சொன்ன சாட்சி, அந்த அம்மா சொல்லுது, ஐயா என் வீட்டில் வந்த பெரிய போராட்டம், கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. 10 வருஷமா அந்த ஒரு அடி நிலத்துக்காக நான் ரொம்ப பிரச்சனையில் இருந்தேன். அவங்க ஒரு ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவங்க சொன்ன சாட்சி, எனக்கு ஆண்டவர் மேலே நம்பிக்கை போயிடுச்சுங்க ஐயா, எனக்கு தேவன் ஒருவர் இருக்கிறாரானே நம்பிக்கை இல்லை. நான் என்னுடைய ஆர்சி சர்ச்சுக்கு நான் போகிறதில்லை. இயேசு ஒருவர் இந்த பூமியிலே வாழல. நான் எதுக்கு இந்த ஜெபம்? நானும் ஆண்டவருக்காக நான் காணிக்கையெல்லாம் கொடுத்தேனே, என் வாழ்க்கை எப்படி இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பயங்கர அடி மேலே அடி. உங்கள் வீட்டில் அந்த சகோதரி சொன்ன ஜீவனுள்ள சாட்சியை சொல்கிறேன். நான் உடஞ்சு போய் இருக்கும்போது என்னுடைய மருமகனுடைய சகோதரனுடைய குடும்ப வாழ்க்கையை பார்த்தேன். 10 வருடங்களாய் குழந்தை இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, ஆண்டவர் தருவாருன்னு சொல்லி. எல்லாரும் சொன்னாங்க ஐவிஎஃப் தானே ஐவிஎஃப் பேபி வாங்கிக்கன்னு அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். என் தேவன் எனக்கு தருவார், என் மேல் கடாட்சிப்பார், அவர் என் மேல் கருணையாயிருப்பார்னு சொல்லி காத்திருந்தாங்க. 10 வருடம் கழித்து ஒரு பிள்ளையை கர்த்தர் தந்தார். அப்படியே தந்த பிறகு அந்த எல்லாம் அந்த ப்ரேயர்லாம் முடித்து, வளகாப்பு ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறம் வளகாப்பு நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு கற்பத்தை கர்த்தர் தந்ததற்கு ஒரு ஆசீர்வாத ஜெபம்னு சொல்லலாம். இந்த வளகாப்புங்கிறது உலகத்தான் சொல்கிற வார்த்தை, அதை நம்ம சொல்லக்கூடாது. இன்னும் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். அந்த ஜெபத்தை முடித்து விட்டு அவங்க ட்ராவலிங் பண்ணக்கூடாது. ஆனால் அவங்க ட்ராவல் பண்ணி தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தபோது திடீர்னு அவங்களுடைய சரீரத்தில் வந்த உபாதை நிமித்தமாக அவருடைய பாடியில் இருக்கிற அத்தனையும் நீர் வெளியேற ஆரம்பித்து விட்டது, ப்ளீடிங் ஆக ஆரம்பித்து விட்டது. என்ன செய்ய போகிறாங்க தெரில. உடலெல்லாம் பயந்து விறுவிறுத்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஹெச் தான் காமிப்பாங்களாம். ஆனால் அந்த குடும்பம் இப்போ கேஎம்சிஹெச்சுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, கோயம்புத்தூர் போகிற வரைக்கும் அவங்களுக்கு டைம் இல்லை. உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இங்கேயே பக்கத்தில் ஈரோடில் இருக்கிற மருத்துவமனைக்கு வரும்பொழுது டாக்டர் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த குழந்தை 7.5 மாதம்தான் இருக்குது, இந்த குழந்தையினுடைய துடிப்பெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது, இதுக்கு கேரண்டி இல்லை, பல டாக்டர்ஸை பார்த்து முடியாதுன்னு சொன்ன அந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த குழந்தை விட்டுரு, அது கசிஞ்சு போட்டும், அது நஷ்டமாயிட்டும், விட்டுருன்னு. இப்போ இந்த கணவன் மனைவி இவங்க 2 பேர் சொன்னாங்களா, 10 ஆண்டுகளாய் நான் ஜெபித்து கிடைத்த பிள்ளை ஐயா, எனக்கு கர்த்தர் கொடுத்த இந்த குழந்தையை நான் ஆண்டவருக்கு நான் வளர்த்த போகிறேன், இந்த குழந்தை வாழுன்னு டாக்டர் சொல்ற. நான் டாக்டரா நீ டாக்டரான்னு கேட்டிருக்காங்க. அந்த லேடி டாக்டருக்கு இவங்க சாட்சி சொன்ன போது 2 பேரும் கரம் கோர்த்து சொன்னாங்களா, ஐயா ஒரு ராத்திரி வாய்ப்பை கொடுங்க, எனக்கு இந்த பிள்ளை செல்வத்தை கர்த்தர் தருவாருன்னு நம்பிக்கையோடு இதை பார்த்துட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய மருமகனுடைய சகோதரனுடைய அந்த விசுவாசத்தை பார்க்குறாங்க. தெய்வ நம்பிக்கை இல்லாமல் ஜபத்தை விட்டாங்க, ஆலயத்தை விட்டாங்க, கொடுப்பதை விட்டாங்க, ஆண்டவரே விட்டுட்டாங்க. அந்த வீட்டில் எதுவுமே கிடையாது, அடி மேல அடி, பணமெல்லாம் நஷ்டம், எல்லாம் உறவுகள் பிரிந்து போனது. ஒரு சாதாரண ஒரு 10 அடி ஒரு அடி இடத்திற்காக அவர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழந்து போய் தனிமையாய் நின்று, ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஒரு தேவனை அறியாத புறஜாதி மக்களும் நன்றாய் இருக்கிறார்கள், நான் எதற்காக தேவனுக்காய் வாழணும் கேள்வி கேட்ட எனக்கு நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். 7.5 மாசத்துல குழந்தை பிறக்க கூடாத ஒரு நேரத்தில் அது குழந்தை பிறக்காது, அது முடிஞ்சு போயிரும் சொல்ற இடத்துல டாக்டர் கைவிட்டுட்டாங்க. ஆனால் இந்த சகோதரனும் சகோதரி, அதாவது புருஷ மனைவி, அந்த பச்சை குழந்தைக்காக டாக்டர் சொல்ல, நீங்க நைட்டோட நைட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, என்னால காப்பாற்ற முடியாது. அப்ப அவங்க சொன்னாங்களா, நாங்க அந்த வேதத்தை நம்புறவங்க ஐயா, இந்த பைபிளை நம்புற ஆட்கள் நாங்க, என் தெய்வத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன், என் மனுஷனை நான் நம்பல, என் மருத்துவத்தை நம்பல, உங்களவே நான் நம்பல, இந்த பைபிள் எனக்கு தருவேன்னு சொல்லி இருக்காரு. அந்த வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சிருக்கிறேன் அழுதாங்களாம். உடனே அந்த டாக்டர் சொன்னாங்களாம், உங்க பாடு கையெழுத்து போடுங்க, கையெழுத்து போட்டாச்சு. இந்த சகோதரி பார்த்துட்டே இருக்கிறாங்க. இரவெல்லாம் ஜபம், இரவெல்லாம் வேத வாசிப்பு,
புருஷன் மனைவி மாற்றி மாற்றி ஜெபிக்கிறத தெய்வமே இல்லைன்னு சொல்லி பார்த்து அந்த சகோதரி பார்த்துட்டே இருக்காங்களாம். ஆமென். அடுத்த நாள் டாக்டர் வந்து சொன்னாங்களாம், கிரேட் பிலீவ், உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நான் பாராட்டுறேன்னாங்களாம். என்னன்னு கேட்டபோது, எந்த டாக்டர் முடியாது, இந்த குழந்தை செத்து போயிடும், இந்த குழந்தை கருவிலை அழிந்து போயிடும் சொன்னாங்களா. ஆமென். கொஞ்சம் ஹோப் இருக்குன்னு அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னாங்க. கையை தட்டி தேவனை ஹோப்லெஸ், அந்த ஹோப்லெஸ்ஸை மார்வலஸாக மாற்றுகிற ஒரு ஜீசஸ் இருக்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்களா? அடுத்த நாள் காலையிலேருந்து இந்த மகன், ஆமே நாளலோ, எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கையில் பைபிள் வச்சிருந்தாரா? ஆமே நாளலோயா. அந்த மருமகன் கையில் என்ன பைபிள் இருக்கு, அவங்க பைபிள் எடுத்து அவர் வாசப்படி நின்று வாசிச்சுட்டே இருக்கிறாரா. இந்த சிஸ்டர் பார்த்துட்டே இருக்காங்களா, பார்க்க அழுகிறாங்களா. இந்த பொண்ணு என்ன செய்யுது, கையில் பைபிளை வச்சு வயிற்று மேலே கையை வச்சு, ஆண்டவரே இந்த பிள்ளை எனக்கு சுகமாய் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இரண்டு பேருடைய வேத வாசிப்பை கண்டு இந்த சகோதரி தெய்வம் இல்லை, தேவனே வேண்டாம் என்று ஆமென் தேவனை மறுதலித்த அந்த சகோதரி என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள், தேவன் ஒருவர் உண்டையா. கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்களேன். தேவன் ஒருவர் இருக்கிறாரு. மருத்துவர் அடுத்த நாள் வராங்க, அடுத்த நாள் growth பார்க்கறாங்க, அந்த குழந்தையினுடைய துடிப்பு பார்க்கறாங்க. ஆமென், ஹalleluya. நிச்சயமாகவே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. பிள்ளை இன்னும் பிறக்கலன்னு நினைக்கிறேன். ஹalleluya. பிறந்துருச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். அந்த குழந்தை இப்போ சுகமாக இருக்கா? ஆமென். அந்த குழந்தை இங்க் பெட்ரோல் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். வீட்டுக்கு கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. இங்க் பெட்ரோல் வச்சு எந்த குழந்தைய டெட் பாடியை கொண்டு போறதுக்கு டாக்டர் சொன்னாங்களோ, அந்த குழந்தைய உயிரோடு வீட்டுக்கு கொண்டு போனதை இந்த மகள் பார்த்து, நான் உங்கள் வீட்டை விசிட் பண்ண போகிறேன், இயேசு நம்பிக்கை சொல்லும்போது, இப்போ இயேசுவை பற்றி எனக்கு அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர். என்ன கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சான்னு சொன்ன அம்மா இப்போ என்கிட்ட திருப்புது, கர்த்தர் நல்லவரியா. என்னம்மா, நான் ஆர்சி சர்ச்சுக்கே போகலை, இயேசுவே இல்லை, நான் எந்த ஆலயத்துக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். நான் சொன்னேன், என் சபைக்கு நீ வந்து பார், நீ வா, நீ வீட்டில் உட்காந்து நீ யோசிச்சுட்டு இருக்கிற, ஆலயத்தில் வந்து பார், நீ ஜெபி, குடும்பம் விடுதலையாக்கப்படும்னு. அந்த சகோதரி சொன்னாங்க, ஐயா உண்மையாலுமே இயேசு ஜீவிக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அது ஜெபிச்சது பாஸ்டர் ஜெபிக்கல, ஜெபிச்சது பாஸ்டர் அம்மா ஜெபிக்கல, ஜெபிச்சது ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய பெரிய பெரிய ஊழியக்காரன் கண்ணில் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அவங்க ஜெபிக்கல. அவங்களுடைய விசுவாசம் அவங்களை ரட்சித்தது, அவருடைய வேத வாசிப்பு அவளை காண்பித்தது. உனக்கு என்ன விசுவாசம் இருக்கு ஆண்டவர் மேல? நீ துன்மார்க்கனா இருந்தா தேவன் இல்லைன்னு தான் சொல்வேன். ஆனால் நீதிமான் அப்படி அல்ல. இரவு பகலா தேவன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. கற்பத்தில் 10 ஆண்டுகள் கழித்து கிடைத்த குழந்தை செத்து பெரும் மருத்துவர் கொடுத்த ரிப்போர்ட்டை பொய்யாக்கிட்டார்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கருமையான தேவ பிள்ளையே, மருத்துவர் கொடுத்த ரிப்போர்ட்டை கையில் வச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காத. நேற்று நடந்த, நான் பொதுவான சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். நேற்று அம்மாவும் நானும் பவானி ஊழியத்துக்கு நான் சென்றிருந்தோம். ஒரு சகோதரன் ஃபேமிலியில் முதல் முறையாக நான் போகிறேன். அம்மாவும் நானும் போகும் பொழுது ஜெபம் முடிஞ்சிருச்சு. அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் பண்ணி முடித்த உடனே 10 ஆண்டுகளை தன் கணவன் அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாதபடி யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. புடவையில் மந்திர கயிறு இருக்குது, கணவனுடைய வஸ்திரத்துலேயும் தாயத்து இருக்குது. ரெண்டுமே இந்த அம்மாவே எடுத்திருக்காங்க. விளங்கலையா? கல்யாண சாரிக்குள்ள தாயத்து வச்சிருந்திருக்காங்க. அந்த அந்த ட்ரெஸ்ஸு மாற்றுவாங்கள்ல, அந்த ஃபஸ்ட்டு புடவை கட்டும், அந்த புடவையில் யார் வச்சான்னு தெரியாது. இது ஜெபிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர் போல ஏதோ உள்ள போகுதா உனக்கு? ஜெபிக்கிறதுக்கு பயங்கர பவர்ஃபுல் ஊழியக்காரன் போல. நீங்கள் என்னமோ நினச்சிருக்கீங்க இந்த பாஸ்டர்கிட்ட ஏதோ பவர் இருக்குன்னு. உங்களுடைய நினைவை மாத்திரக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா கவனமாக கேளுங்க. அந்த ஜெபிக்கிறது வேற யாருமே இல்லை, இவங்க ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் 10 ஆண்டுகள் கணவன் வீட்டுக்கு வராமல் இருந்தவர் எங்கள் 2 பேர்த்தையும் சாட்சி சொன்னாங்க. என் வீட்டுக்கார வந்து இப்போ 7 மாதம் ஆச்சு, அதை நிற்கிறாரியா. இது எடுத்தது வேற யாரும் இல்லை, நானே இந்த புடவையிலேருந்து எடுத்து ஆற்றுல கொண்டு போய் போட்டுட்டேன். அதை பாருங்க ஃபோட்டோன்னு சொல்லி எனக்கு அம்மாவுக்கு ஃபோட்டோ காட்டினாங்க. நான் பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஆண்டவர் ஏதோ ஊழியக்காரனுக்குள்ளே தனியாக ஏதோ கொடுத்துட்டாருன்னு. ஊழியக்காரன் மேலே இருக்க அபிஷேகம் ஒன்று தான். ஆனால் அதே சமயத்தில் நீ நீதிமான வாழ்ந்துட்டீன்னா
உன்னை சுற்றிலும் தூதர்களை கர்த்தர் நிறுத்துவார். நீ நீதிமானா வாழ்ந்துட்டேன்னா வீட்டை சுற்றிலும் தேவன் தூதர்களை நிறுத்துவார். நீ நீதிமானா வாழ்ந்துட்டேன்னா உன்னை தூதர்கள் சுமக்க வச்சிருவார். நீதிமானா வாழ்ந்துட்டேன் தூதர்களை அப்பத்தை கொடுக்க வச்சிருவார். நீதிமானாய் மாறிட்டீன்னா ஆண்டவர் வீட்டினுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக்குவார். ஒரு அல்லையிலேயே சொல்லுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, ஐயா 10 வருஷம் புருஷ வேலைக்கு என்கிட்ட இல்லாததுனால என் பையனையும் பொண்ணையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி வேலைக்கு போய் என் பிள்ளைங்களை வளர்த்தினையா. இப்போ வந்துட்டாரம்மா. என்னைக்கு இந்த வீட்டுக்காரர் வெளியே போனாரோ அன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், இயேசு எனக்கு தெய்வம், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும். நம்புவீங்களா? புருஷன் விட்டுட்டு போய் 10 ஆண்டுகள் கழித்து சின்ன பிள்ளையில பார்த்தது. இங்கே அந்த அம்மா பவானியில் இருக்குது, அந்த பிரதர் சேலத்தில் வாழ்ந்திருக்காரு. எவ்வளோ தூரங்க, அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடலாம். அந்த பிஞ்சு குழந்தைகளை வளர்த்த 10 வருஷம் பட்ட பாடு. அவங்க சொன்னாங்க, கர்த்தரை நேசிக்கிறதுனால இந்த எடுத்து போட்ட அடுத்த நாளே என் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டார். இது யாரு ஜெபிச்சு இல்லை, அவர்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். நம்புறீங்களோ நம்பலையோ அந்த அம்மா உயிரோடு தான் இருக்குது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு அங்கே போன ஜெபத்துக்கு இங்கே அற்புதம் நடந்தது. இந்த கூட்டத்தில் போய் நின்ன எனக்கு அற்புதம் நடந்தது. இந்த இடத்துல வாசலில் போய் நின்ன, இந்த திறப்பில் போய் நின்ன, அங்கே போய் நின்ன. சார், நீ சமூகத்தில் நின்று பாரு, அவர் உனக்கு அதிசயங்களை செய்கிறாரோ இல்லையான்னு பாரு. நான் உன்னோடு செய்து காரியம் பயங்கரமா இருக்கும் கர்த்தர் சொல்றாரு. நீ இருந்து பாரு, உன் கூட கர்த்தர் மட்டும் இருந்தா போதும். ஒரு ஆமேன் சோத்திரம் சொல்லிட்டாரு. பேய் வெளியே போட்டோம். ஆமேன். உன்னோடு நான் இருக்கிற காரியம், உனக்கு பெரிய காரியத்தை நான் செய்வேன். ஊழியக்கார அம்மா ஜெபிச்சு ஊழியக்காரன் ஜெபிச்சு நடந்து சொல்றதை விட்டுட்டு நான் கட்ட எடுத்தையா, என் வீட்டில் இந்த மருந்து இருந்தது ஐயா. எத்தனை விசுவாசிகள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப அந்த சபையில கர்த்தர் கிரியை ஆரம்பிச்சுட்டாருன்னு அர்த்தம். உன் கட்ட நீயே அவிழ்த்து பாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. இவ்வளவுதான் சத்தமா? ஐயா குழந்தை இல்லை உள்ளன்னு சொல்லிட்டு இருக்காது. குழந்தை இன்னைக்கு உண்டாகும் சொல்லி போய் பாரு. இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்றது நிறுத்து, வேலையை கர்த்தர் தருவார் வாயில சொல்லி பாரு. வீடு இல்லைன்னு சொல்றது நிறுத்திட்டு நீதிமான அந்த நம்பி சொல்லி பாரு. இவ்வளவுதான் சத்தமா? உன் வாயினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்னைக்கு பதில் அளிக்க வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்துறவங்கள உயர்த்திட்டே இருப்பார். கவலைப்படாத, என்ன ரொம்ப பாரத்தோட தானே உள்ள வந்திருக்கிற. அப்பா சொல்றாரு, தைரியமாறு. அப்பாட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், உன்னை ரட்சித்த ஏசப்பட்ட தைரியமாறு. அவர் உன்னை படிக்க வைப்பார், அவர் உனக்கு வேலையை வாங்கி தருவார். அந்த சகோதர ஃபேமிலியில் நாங்கள் ப்ரேயர் முடிக்கும் போதே 10 ஆயிடுச்சு. நானும் அம்மா புறப்படுற நேரத்தில் பிளஸ்ஸிங் ப்ரேயர் பண்ணுறேன். நடந்த உண்மையே சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானா வந்து நிற்பார். நிறைய அற்புதங்கள் நடக்க நான் வெளியே சொல்கிறது இல்லை. என்னாச்சு தெரியுமா? ஜோம் பண்ணி முடிக்கும் போது அந்த ஐயாவும் அந்த பிரதர் சொல்கிறார், ஐயா 10 வருஷமாக என் வீட்டை விட்டு நான் பிரிஞ்சிருக்கிறேன். 7 மாதம்தான் ஆகுது. நான் எப்போ நான் இந்த பிரிஞ்சனோ என் கால் வராமல் போயிடுச்சு. ஸ்ட்ரோக் வந்ததுனால ஒரு கண் எனக்கு தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும்யா. ஆனால் ஒரு சைடு நேராக பார்க்க முடியாது, சைடில் தான் பார்க்க முடியும் ஒரு கண்ணில். இன்னொரு கண்ணு பார்வையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஒரு கால் என்னால் ஸ்ட்ரென்த்தாக வைக்க முடியாதுங்க ஐயா. நம்பலையோ ஆமேன். நான் யோசிச்ச மாட்டேன். ஆமேன். ஆண்டவர் ஏதோ காரணத்தினால தான் கொண்டு வந்து இருக்கிறாரு. நான் அந்த பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் இயேசுவை நம்புறீங்களா? ஆமாம் ஐயா நம்புறேன்னு. ஆமேன். நாளல்லோயா ஆமேன். கையை காட்டினேன். இது எத்தனை? அவர் 2ன்னாரு. எப்படி கரெக்டாக சொல்றீங்க? அந்த ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை காமிச்சு இது என்னன்னு சொல்லுன்னு 2ன்னாரு. எப்படி தெரியுதுன்னு? சைடு கண்ணில் கொஞ்சம் தெரியுதுன்னாரு. இப்போ சைடில் பார்க்காத, இப்போ நேரில் மட்டும் பாரு. இது எவ்வளோன்னு? 5ன்ட்டாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நடந்தோம். இதெல்லாம் வீடியோ எடுக்கல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீதிமான வீடு அது அற்புதத்தின் வீடு என்பது சொல்றேன். அது சர்ச் இல்லை, ஆலயத்துக்கு வந்து அற்புதம் நடக்கல, ஒரு கூட்டத்துக்கு போய் அற்புதம் நடக்கல. அவர் இருந்தது வீட்டு. அடுத்தது வந்து கால் வராமல் இருந்து சொன்னல, கால் இப்படியே சண்டி நடந்தார். இப்போ சொன்னேன், கர்த்தருடைய வல்லமை கை வச்சு ஜோமன்ல ஒன்றும் பண்ணல, கர்த்தருடைய வல்லமை காலில் இருக்குங்க, நீங்கள் போயிட்டே இருங்க. என்ன
சோத்திரம். நடக்க ஆரம்பிச்சாரு, காலை ப்ரெஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாரு, ப்ரெஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சாரு. நல்லா வளைஞ்சு வளைஞ்சு காலை ஆமீன் ஆமீன் மடக்குங்கிறேன். மடக்க முடியுங்கய்யா. எது உன்னால முடியாத செஞ்சு பாரு. அற்புதம் சொல்லு, அற்புதம் அற்புதம் இந்த நாள் நடக்குங்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். என் வீடு நீதிமானுடைய வீடா இருந்தால் அது வியாதிஸ்தருடைய வீடா இருக்க விட மாட்டாரு. வருஷம் 38 இருக்கலாம், ஆனா இயேசு வந்தாங்க குளத்தை கலக்குன்னு அவசியம் இல்லை. உங்களை கலக்க வைப்பாரு, உங்களை கலக்க வைப்பாரு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கலங்கி வந்திருக்கிறீல்ல, இன்னைக்கு அப்பா சொல்றாரு, நீ கலங்கினது போதும், நீ நிக்கிற இடத்துல கலக்கணும். அவன் நிக்கிற இடம் ஆலயமாய் மாறும், நான் இருக்கிற வீடு ஜெப வீடாய் மாறும். அந்த பிரதர் நடக்க ஆரம்பிச்சாரு. நடன டக்கு 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 டக்குன்னு நடந்தாங்க. ஒரு அலையில சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு. எதெல்லாம் முடியாத செஞ்சு பாருங்க. கண் எப்படி ஐயா இப்ப நேரா பார்த்தாவே தெரியுது. கர்த்தர் கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரோட பேசி முடிச்சு ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அந்த அம்மா, ஐயோ ஒரு சின்ன சந்தேகங்க ஐயான்னாரு. என்னன்னு கேட்டேன். இதுக்கு தான் எந்த ஊழியக்கார வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. ஜபம் தேவ சித்தம் இல்லாத ஒருத்தனுங்கிட்ட போய் தலையை கொடுக்காதீங்க. போசுக்கு எனக்கு ஜெபம் பண்ணுங்க. இருக்கிற பேய் அந்த ஊழியக்காரன் மூலமாக உள்ளே வந்துடும். அது ஊழியக்காரனான்னு தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. தேவனை நம்புங்க, பைபிளை நம்புங்க. போகிற பக்கமெல்லாம் தலையை கொடுத்து 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 இருக்கிறதெல்லாம் போயிட்டு இருக்குது. இந்த அம்மா ஒரு பையை தூக்கிட்டு வந்தாங்க. என்ன தூக்கிட்டு வந்தாங்க? தூக்கிட்டு வந்தாங்க. ஐயா இதை பாருங்க ஐயா, இது நான் வைக்கக்கூடாதுன்னா, நான் ஒருவேளை சிலையோ விக்கிரகத்தின் போட்டோவோ இருக்குமோ நினச்சிட்டு ஓப்பன் பண்ணால் இவங்க சின்னஞ்சிறுசில் எடுத்த செவச்சவேன்னு அழகாக 2 புருஷன் பொண்டாட்டியோட போட்டோவை காட்டுறாங்க. அந்த மகராசி இவ்வளோ அழகாக இருக்குது, எங்கன்னே போட்டுருமா இருக்குது, அழகான ஒரு போட்டோ. ஏப்பா இந்த ஹீரோ யாரு? இவர் தாங்க ஐயா. இந்த பொண்ணு யாரு? நான் தான் ஐயா. இது ஏமா எடுத்து மேலே வச்சிருக்கிற? ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தார் ஐயா. எங்கள் புருஷன் பொண்டாட்டியினுடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே, சோத்திராண்டவரே பரலோகத்துக்கு தான் போவ, நீ மனம் திரும்புன்னு கொஞ்சம் கவனிங்கிற. போட்டோவை பார்த்தோன்னே, இது யாருதுமா? ஐயா நான் தான். அந்த அம்மா சொல்ல, நான் தான். இந்த பையன் போட்டோ யாருது? என்ன இவர் தான் ஐயா. ஏப்பா இப்படி ஒரு போட்டோவை யாரையா வைக்கக்கூடாது? ஒரு பாஸ்ட் வந்தாரா, இந்த போட்டோவை பார்த்தாரா, இதெல்லாம் வைக்கப்படாதுன்னாரு. அடா பாவி மனுஷா, அவனுக்கு என்ன வைத்தெரிச்சலோ இவங்க மேலே. புருஷன் பொண்டாட்டி போட்டோ அன்னைக்கு உடஞ்சது. எங்கள் குடும்பம் 10 வருஷமாக பிரிஞ்சு போயிட்டார். அப்போ தான் யோசித்தேன். அப்போ அந்த மாட்ட சொன்னேன், எப்படிம்மா அந்த ஆளை உள்ளே விட்டேன்? ஊழியக்காரன்னு சொன்னார், ஜபிக்கிறவங்கன்னு சொன்னாங்க, நம்பி விட்டேன்யா. அப்போ தான் எங்களுக்கே அது புதுசு. புருஷன் பொண்டாட்டி ஃபோட்டோ வைக்கக்கூடாது. யாரும் வைக்காமல் இருக்கீங்களாப்பா? இல்லைன்னா போய் ஃபோட்டோ எடுங்க. என்னப்பா இனியாவது கொஞ்சம் இப்படி தோலை எல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு வாசப்படியில் மாட்டுப்பா, யாரு கண்ணு படக்கூடாது. அல்லேலூயா. ஃபோட்டோ இனிமேல் வைக்காத, அது பயந்துருவாங்க வரவங்க, உள்ள வரவங்க. உள்ள வை. ஏன் ஃபோட்டோ நல்லா பெருசா. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அவன் ஊழியக்காரனே கிடையாதுமா. ஏசப்பா கொடுத்த குடும்பத்தை பிரிக்கிறவன் பிசாசா தான் இருக்கணுமே. எல்லாமே மனிதனை தேவன் இணைத்ததை மனுஷனும் பிரிக்கக்கூடாது. அப்படின்னா மாமியார் மருமகனும் மாமியாரும் பிரிச்சானது பேய் தான் அர்த்தம். சண்டை மூட்டிட்டே இருக்கா ஐயா, அவ பேய் மூட்டுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லித்தரேன். புருஷன் பொண்டாட்டிக்க பிரிக்கிறதுக்கு புள்ள வருது, அதுவும் குட்டிச்சாத்தான்னு அர்த்தம். சொல்லு. அம்மா அப்பாவை பிரிக்கிற ஆவி. ஒரு ஆளையிலேயே சொல்லுங்க. நிஜமா சொல்ல, நேற்று காலை 8 மணி டு 8 to 8 என்னங்கிறீங்க? ஒரு ஆளையிலேயே சொல்லுங்க. அங்கே போன போது தான் தெரியுது 8 to 8. நாங்கள் 8 மணிக்கு ப்ரேயருக்கு டைம் சொன்னோம், ஆனால் 8:30 உள்ளே போயிருக்கிறோம். அப்போ தான் புரியுது, ஃபோட்டோவை தூக்குனது வேற ஆணும் இல்லை, பேய் பாஸ்ட் உருவத்தில் வந்திருக்குது. ஒரு அம்மேன்னு சொல்லுங்களேன். நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஏமா பிரிக்கிறவன் பிசாசு, பிரிக்கிறவன் ஊழியக்காரன், சேர்த்துறவன் தான் ஊழியக்காரன். வசனம் எப்பவுமே சேர்த்துது. ஒரு அம்மேன்னு சொல்லுங்களேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நேராக அந்த ஃபோட்டோவை தூக்குனேன், நேராக மாட்ட போனேன். அப்போ பையன் சொல்கிறான், ஐயா இங்கே பெரிய ஆணி நட்டு வீட்டில் அடிச்சு நான் அந்த அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ இங்கே மாட்டேன்யா. மாட்டுடா, அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கட்டும். கையை தட்டி. ஓ இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மா சண்டையை பார்க்கும்போது அழுகிற பிள்ளைகள் உண்டு. அந்த குழந்தை அந்த ஃபோட்டோ பார்த்து எங்கள் அப்பா அம்மாவுடைய ஃபோட்டோ ஹாலில் மாட்டுறது அவ்வளோ சந்தோஷம். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா,
நீதிமான் யாரு துன்மார்க்கன் யாருன்னு வித்தியாசத்தை தெரியாம எல்லாமே கூட்டம் கர்த்தர் நடத்துறாரு. ஆன்லைன் ப்ரேயரு, யூடியூப் ப்ரேயரு, ஆஃப்லைன் ப்ரேயரு, WW ப்ரேயரு, எல்லா ப்ரேயருக்கு நீ போயிட்டோம். வீடு ஆசீர்வதிக்கப்படலைன்னா சம்திங் ராங். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? சம்திங் ராங். ஹல்லேலூயா. நான் செய்தியே என்னால் அடுத்த இந்த வித்தியாசத்துக்கு அடுத்த வாரம் செய்திக்கு வாங்க, சரியா? ஹல்லேலூயா. இந்த வித்தியாசத்துலேருந்து வெளியே போக முடியல. இந்த ஒரு வார்த்தையிலேயே நின்றுட்டுருக்கிறேன். நான் 125 வசனம் எழுதிட்டு வந்திருக்கேன். எத்தனை வசனத்தை எழுதி வச்சுருக்கேன்? நீ நம்புவிய இந்த வசனம்லாம் எனக்கு கர்த்தர் கொடுக்குற வசன பிரசங்கம் மட்டும் எத்தனை நாளைக்குடைய ஸ்டாக் இருக்குது தெரியுமா? 2 வருஷத்துக்கு இன்னும் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ செய்தி கொடுத்துருக்கேன், எழுதி வச்சுருக்கிறேன். நான் எழுதுறது இதுவும் வைக்கவே முடிய மாட்டேன். 125 மெசேஜ், சாரி, இன்னைக்கு 125 வசனம். அந்த வசனத்தை எடுத்து பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு 2 உட்காந்து எல்லா வசனத்தை எல்லாம் டேப்பில் போட்டு இந்த மாதிரி இப்படி பேசணுங்கிறதெல்லாம் நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன் வசனத்தை. கடைசியில் பார்த்தா ஆண்டவர் இந்த ஒரு வசனத்துக்கே தாண்ட மாட்டேங்கிறாரு. மக இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. யாரோ வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேச போறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தேவ ஆவியானவர் இன்னைக்கு ரெடியா இருக்கீங்க. ஆண்டவரே, துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் இருக்க வித்தியாசம், ஒருவேளை அவன் பனைய போல செழிக்காம ஆமேன் 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 நொந்து கிடக்கிறானா அவனுக்குள்ள தேவன் இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சண்டை போடுற குடும்பம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ, ஒரே குடும்பம் மட்டும்தான், அது அந்த ஆசாமி ஒன்று தான் இந்த கை தூக்குது. சண்டை போட்டிருக்கியாப்பா? அங்கெல்லாம் பார்க்காது. உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தெரியாது. அடுத்த வீடு வாசப்படின்னு உட்காந்துருக்கேன். ஆளை பாரு, பின்னாடி திரும்பி பார்க்குறது. நானே தான் நீதிமான், இந்த பின்னாடி இருக்கேன், நான் துன்மார்க்கன், இவன் தான் பின்னாடி உட்காந்துருக்கேன். ஆளை பாருங்க, ஒன்றும் தூக்காது. தூங்குறவன் தூக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. தூங்குறவங்களாம் கையை தூக்குன்னா ஒருத்தர் எல்லாம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஆமாம், சண்டை இல்லாத குடும்பம் யாரும் கேட்டால் ஒத்த குடும்பம் தூக்கல பாரு. அழிபிடத்துலேருந்து இவ்வளோ பெரிய போய் பேசுகிறா பாரு. போ, வீட்டுக்கு போ, சண்டை வராது, பயப்படாது. சொல்லுங்களேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீதிமானுடைய சபை, கர்த்தர் நீதிமானுடைய சபையிலே அவர் வாசம் பண்ணுகிறார். துன்மார்க்கனை கர்த்தர் நியாய தீர்ப்புன்னு வச்சிருக்கார். சரி, 3 வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கலாமா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போகுது. நான் என்ன பண்ணுறதே தெரில. 125ல் 122 அடுத்த வாரம் வரலன்னா விட்டுருவேன். போ, கிடைக்காது. கார் ஓட்டவே போயிட்டுருப்பான். 122 அடுத்த வாரம் இருக்கு, வந்துடு, விட்டு வந்துடல, அவ்வளோ சார். வாசிமா. ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமாயிடு. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். ஹலோ, கைகளை உயர்த்தி வராமேன் சொல்லுங்களேன். தூக்காதவங்க எல்லாம் பாவிகளா, நீதிமான்களா, துன்மார்க்கனா தெரியல. ஆண்டவரே, நீதிமான்லாம் கை தூக்கி ஒரு சொல்லுங்களேன். அப்பவும் தூக்க மாட்டேங்குது பார்த்தியா? இது எப்பவுமே கல்லாத்தான் உட்காந்துரு. நீ நீதிமானாப்பா? கையை தூக்கி ஒரு அலையிலே சொல்லுப்பா. வசனம் புரியலையா? நீதிமானாங்கிற கை தூக்கி ராமன் சொல்லுப்பா. நீதிமானாகிய என் மனைவியுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கைவர்த்து ராமன் சொல்லுங்க. என் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைவர்த்து ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நேற்று என் பாப்பா பெரியவகிட்ட வந்து நான் படுக்கிற நேரத்தில் மொபைலை கேட்டேன். அவன் டக்குன்னு அவன் நினச்சா அவன் மொபைலை தான் கேட்குறான்னு சொல்லி மொபைலை கொண்டு வந்து கையில் கொடுத்தான். எதுக்கடி என் மொபைலை கேட்ட உன் மொபைலை கொடுக்குறேன்னு. இப்போ அவன் நினச்சிட்டா அப்பா ஏதோ மொபைல் செக் பண்ணுறதுக்கு தான் வாங்குறான்னு. நான் மொபைலு கேட்டது என் மொபைலை. உன் மொபைல் உங்ககிட்ட இருந்தாலுமே உன் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் பார்க்கணும், நான் செக் பண்ணணும் அவசியமே கிடையாது. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எத்தனை நாள் சிசிடிவி கேமரா வச்சு பிள்ளை பின்னாடி சுற்றிட்டே இருப்பீங்க? எத்தனை நாள் கணவன் பின்னாடி யார்கிட்ட பேசுகிறான்னு பார்த்துட்டே இருப்பீங்க? என் கர்த்தருக்கு பின்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசட்டும். நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சொன்னால் உனக்கு ஆசீர்வாதம். இந்த வசனத்தை ரிப்பேர் பண்ணி பார்க்காத, இந்த வசனத்தை அப்படியே ரிசீவ் பண்ணிப்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானுடைய வழியை துன்மார்க்குடைய வழியோ அழியும். சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்குடைய வழி, சத்தமா சொல்லுங்க. நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழி
அழியும். கர்த்தரோடு இருப்பாராக. தயவு செய்து இந்த வசனத்தோடு சந்தோஷமாக போங்க. ஆண்டவரை, என் வழியை நீர் அறிந்திருக்கிறேன். நான் எங்கே நடக்கிறேன் உங்களுக்கு தெரியும். யார்கிட்ட பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும். எங்கே உட்கார்ந்துருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து நான் என்னை கண்காணிக்கிறதுக்கு யாரையும் நான் பார்க்கல. என்னை அறிந்தவரிடத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். என்னை அறிந்தவரிடத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். போன வாரத்தில் ஆண்டவர் தான் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறார். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உலகத்தில் எந்த ஜாதியினிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? யாருக்கும் செய்யாத அதிசயத்தை செய்யணுங்கிற விரும்புகிறவங்க மட்டும் கை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அதிசயம் பயங்கரமாக இருக்க போது. நீதிமான் வழி அழியும். நீ கவனிக்கிறியான்னு பார்த்தேன். நீதிமான் வழி அழியும். கூட்டத்தோடு எதை வேணா சொல்லிடலாம்னு நினைச்சிடாத. சத்தமாக சொல்லுங்க, துன்மார்க்குடைய வழி. சத்தமாக சொல்லுங்க, துன்மார்க்குடைய வழி. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, துன்மார்க்கு ரொம்ப நல்லா இருக்காயா, நல்லா இருக்கான்னு சொல்லாத. பைபிள் சொல்லுது, துன்மார்க்குடைய வழி அழியும். இப்போ புரியுதுங்களா துன்மார்க்க யாருன்னு? அவன் சபைக்கு வந்தவன் தான், பைபிள் தெரிஞ்சவன் தான். ஆனால் பைபிள் வசனப்படி நடக்க மாட்டான். அவன் எல்லா பாவத்தையும் செய்வான். கேட்டால் கர்த்தர் என் கூட இருக்காருமா. அவன் கூட கர்த்தர் இல்லை. பைபிள் சொல்லுது, அவன் வழி அழியும். அவன் வழி அழியும். அவன் செழிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதனுடைய டீப்பான மெசேஜ் அடுத்து வாரம் கேட்கலாம். ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிமா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். மத்தேயு 13:49. வேகமாயிடுமா? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். யாருக்கு நடுவில் இருந்துமா? நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஹலோ, நீங்க எங்க போலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அப்பொழுது அவர்களை அக்கினி சூளையில், அப்பொழுது என்ன போட்டிருக்கீங்க? இப்படியே மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற, எத்தனை வசனம் போட்டிருக்கு கவனமா பாரு. 13:49. 49 போடுமா? இப்படியே 49. உலகத்தின் முடிவிலே நடக்கும். இப்படியே உலகத்தின் முடிவிலே என்ன நடக்கும்? இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நீதிமானுடைய சபையில இருக்கிறார். அப்ப நம்ம விட்டு ஒருத்தன் பிரிஞ்சு போறான்னா நீங்க யாருன்னு பார்க்கணும். அது பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்கப்பா. அவங்கெல்லாம் இப்ப சர்ச்சுக்கே வர மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரு? அவங்கெல்லாம் பாட்டே பாட மாட்டேங்கிறாங்க. அவங்க யாரு? அவங்கெல்லாம் ஆலயத்துக்கு நல்லா முன்னாடி நின்னவங்க. ஏன் அவன் வரல? பைபிள் என்ன சொல்லுது? உலகத்தின் முடிவில் நடக்கும். அப்ப இது என்ன காலத்தில் நம்ம இருக்கிறோம்? ஹலோ, இது என்ன காலம்? கடைசி காலம். ஒத்துக்கிறியா? அப்போ பொல்லாதவர்களை தேவன் சபையிலிருந்து பிரித்து, ஊழியத்தை விட்டு பிரித்து, குடும்பங்களை விட்டு பிரித்து, ஒருத்தன் பிரிஞ்சு போறான்னு அழுகக்கூடாது. அம்மாவா இல்லையா? போயிட்டானே போட்டுங்கிறேன். அவன் யாரு? கையை உயர்த்து வராமன்னு சொல்லு. உங்களோட ஃபேமிலியில் ஒருத்தன் உங்களை விட்டு இப்போ வரவே மாட்டேங்கிறான். அவன் யாரு? உங்க சபைக்குள்ள ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். அவன் யாரு? அப்போ பொல்லாதவன் தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போவான். பிரிந்து போறவனை குறித்து கவலைப்படக்கூடாது. அவன் பிரிஞ்சு போயிட்டான்னு உட்காந்து அழுவும் கூடாது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமானுடைய நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரிக்கிறாராம். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தம்பி இன்னைக்கு உன்னை விட்டு கர்த்தர் பிரிக்கிறார்னா, ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்றாரு, பிசினஸ்ல கட் பண்றாரு, ஃபேமிலியிலிருந்து கட் பண்றாரு, அலுவலகத்திலிருந்து கட் பண்றாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கு, படிக்கிற குழந்தைக்கு ரொம்ப யோசிக்கணும். அந்த பேசவே அவன் மாட்டேங்கிறான், கர்த்தர் பிரிக்கிறாரு. சில எல்லாம் கட் பண்றாரு. அவன் பின்னாடி போயிடாத. நல்லவளா இருந்திருப்பான், அவர் மட்டும்தான் நல்லவர். அவர் உன்னை விட்டு பிரிக்கிறார். தீர்க்க தரிசனம் யாருக்கோ வருது, நீ நீதிமானா இருந்தா
பொல்லாதவர்களிலிருந்து கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பிரித்திருவார். நீங்க நீதிமானா இருந்தா நீங்க இருக்கிற இடத்துல ஜெபிச்சா போதும், பிள்ளை ஹாஸ்டல்ல தான் இருக்கும். கர்த்தர் அந்த பொல்லாதவர்களை விட்டு பிரித்திருவார். ஒரு ஆமென் சொல்லு. நீ நீதிமானா இருந்து பிள்ளைய வேலைக்கு அனுப்புற, ஐயோ கெட்ட நண்பர்களோட சேரக்கூடாதுன்னு பயப்பட வேண்டாம். அவன் கெட்ட நண்பர்கள் வந்தாலும் கர்த்தர் என்ன செஞ்சுவாரு? நீங்க பிரிக்கிறதுக்கா ஜெபம் பண்ண வேண்டாம். நீங்க நீதிமானா இருந்த போதும் பிள்ளையை விட்டு கர்த்தர் பொல்லாதவர்களை பிரித்து கொண்டே இருப்பாரு. ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா போங்க. உங்க வீட்டுக்காரை பத்தி பயந்துட்டு வந்தீங்களா? ஐயோ இவன் இப்படி இருக்கானேன்னு. உன் வீட்டுக்காரை பத்தி கவலைப்படாத. நீ நீதிமானா வாழ்ந்தீனா ஆண்டவர் தூதர்களை புறப்பட செய்வாரு. கடைசி காலத்தில் இது நடக்கும். கடைசி காலத்தில் நடக்கும் தம்பி. லாஸ்ட் நாள்ல நடக்கும். நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரோடு வாழ வாழ அந்த பிள்ளை இருக்கிற இடத்துல கர்த்தர் அவனை விட்டு பிரித்திருவாரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமென். நீதிமான்களுடைய நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஹலோ, அப்ப துன்மார்க்கன் எதற்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? நியாய தீர்ப்புக்கு தான் வச்சிருக்கிறாரு. துன்மார்க்கன் நியாய தீர்ப்புக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீங்க கவலைப்படக்கூடாது. மனசுல கிளேசத்தோட வந்தீங்களே, பணத்தை ஏமாத்தி போட்டாயா, இவனைய மஞ்சிச்சிட்டாயா, உன் வீட்டில் இருக்க நீதிமானா இருந்தீன்னா கர்த்தர் அந்த அக்கினி சூளையிலிருந்து உன்னை காப்பாத்திட்டாரு. நீ துன்மார்க்கமா வாழ்ந்தேனா ஆமென் அக்கினி சூளையில போடுவார். கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க பரலோகம் வேணுமா? நீதிமானுடைய சந்ததிக்கு நீ வா. அக்கினி ஜுவாலையில போறியா? ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் சொல்லு, துன்மார்க்கனாய் வாழ்ந்தனா எனக்கு அக்கினி சூளை ரெடியா இருக்கு. நான் நீதிமானாய் வாழ்ந்தேனா ஒரு நாள் பரலோக ராஜ்யத்துக்கு நான் செல்வேன். கவலைப்படாதீங்க. ரொம்ப பாரத்தோட தானே வந்தீங்க. பிரியறவனை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களை நீதிமானாய் வைத்திருப்பார்னா ஆண்டவர் இந்த அக்கினி சூளைக்கல்ல அவருடைய ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்வார். துன்மார்க்கனை கர்த்தர் எங்க போடுவாரு? அழுகையும் பற்கடிப்பும் உள்ள. அப்போ உங்களை பார்த்து இன்னைக்கு ஒருத்தன் பல்ல கடிக்கிறான், பிரதர் பல்லவே வருவாராயா, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்குனே வரான், ரொம்ப டென்ஷன் பண்றான். ப்ளீஸ் தயவு செய்து ஜெபிங்க. பல்ல கடிக்கிறவனை குறித்து நான் கவலைப்படலை. அவர்கள் அழுகையுள்ள இடத்துக்கு போவாங்க. என் பைபிள் என்னை பார்த்து சொல்லுது, இவர்களை நீ கண்ணீர் விடுவதில்லை, இவர்கள் மேல் வெயிலாகிலும் நிலவாகிலும் இவர்களை சேதப்படுத்துவதில்லை, இவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு இடம் வரப்போது கண்ணீரோடு வந்து இல்லை, ஆற்றி தேட்டுகிற ஒரு இடம் இருக்கு, கண்ணீரை துடைக்கிற இடம் இருக்கு. என்ன நீதிமான வாழ்வேன்னா ஆண்டவரே எனக்கு கண்ணீர் துடைக்கக்கூடிய இடத்துல இருக்கு. துன்மார்க்கமாய் ஒருத்தன் வாழ்ந்தானா அவன் அக்கினி சூளையிலே போடப்படுவான். அதற்கு உதாரணம் தான் லாசரு, ஐஸ்வர்யவான். உலகத்தில் இருக்கும்போது பணத்தோடு வாழ்ந்தான். லாசரு அழுதுட்டே இருந்தான். ஹலோ, லாசரு அழுது கொண்டே இருந்தான். ஐஸ்வர்யன் பணத்தின் வசதியினாலே ஒரு பருக்கை சாப்பாடும் கூட அந்த ஏழை மனுஷன் அவன் நீதிமானா வாழ்ந்தான், அவனுக்கு கொடுக்கல. ஆனா துன்மார்க்கமாய் வாழ்ந்த அந்த ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தினுடைய மதி மயக்கத்தில் அவன் மகிழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பைபிள் சொல்லுகிறது, அவன் அழுது கொண்டு பாதாளத்தில் கதறினான் ஒரு விரல் சொட்டு தண்ணீருக்காக. இன்னைக்கு ஒருவேளை அழுது கொண்டு வந்திருப்பீங்கன்னா நீங்க ஜீவ நீரோட உள்ள நதிகள் உள்ள இடத்திற்கு கர்த்தர் கொண்டு செல்ல போகிறார். பிரதர், இன்னைக்கு ஒருவேளை கண்ணீரோடு வந்திருப்பீங்கன்னா உங்க கண்ணீரை துடைப்பதற்கு இயேசு இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஐயா இன்னைக்கு நான் கண்ணீரோடு தான் உள்ள வந்தேன், ஆனா பைபிள்ல நான் இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி ஆமீன் வாசிப்பா. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனம் முதல் வாசிமா. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்,
இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். ஹலோ, எதுக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வா வான்னு கூப்பிடுறேன் தெரியுமா? ஆனபடியா இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு கடையை திறந்து நல்ல வியாபாரம் ஆயிருக்கும். நீங்கள் பாருங்கள், எந்த கடையுமே ஞாயிற்றுக்கிழமை தான் நல்ல ஃபுல் கூட்டம் வரும், மற்ற நாள் வராது. கேட்ட என்ன சொல்கிறாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆசீர்வாதமான நாள். ஆலயத்துக்கு வராமல் எந்த வேலைக்கு போனாலும் ஆசீர்வாதம் இல்லைன்னு பைபிள் சொல்லு. கைகளை எடுத்து அமேன் சொல்லு, அமேன் சொல்லுங்க. அப்போ ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் இரவும் பகலும். அவங்க எங்கே போய் நிற்பாங்களாம்? எப்போ எங்கே போய் நிற்பாங்களாம்? ஏமா தமிழில் தானே இருக்கு, என்ன போட்டுக்கப்போ? சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க? எப்ப சந்தோஷமா இருப்பா? நீ சந்தோஷமா இருக்கியா? நீ ஆலயத்தில் இருந்தா உங்களுக்குள்ள யார் இருப்பா? அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே. கவனியம்மா, செய்யும் ஆவியானவரே, வசனத்தை பாருமா. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா யார் சிங்காசனம் விட்டு இருக்கிறா? கர்த்தர் சிங்காசனம் விட்டு. பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து சேவிக்க வந்துட்டீங்க, அவரை வர்ஷிப் பண்ண வந்துட்டீங்க. கடந்த நாட்கள் நான் யோசிச்சேன் பிரதர், முஸ்லீம் சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த தொழுகை நேரம் வந்துச்சுன்னா எவ்வளோ லட்சத்துக்கு பிஸ்னஸ் வந்தாலும் அந்த 2 மணி நேரம் அவங்க பூட்டிடுவாங்க. 2 மணி நேரம் காவல் காப்பாங்க வெளியே உட்காந்துட்டு மக்கள். இவங்க கதவை பூட்டுவாங்க, பக்கத்தில் இருக்கிற தொழுவதற்கு அவங்க நேராக மஸ்ஜித் போயிடுவாங்க. அவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து தொழுதுட்டு, அவர்களுக்கு இயேசுவினுடைய பயமெல்லாம் கிடையாது, அவர்களுக்கு நம்பிக்கை அந்த முஸ்லீம் அல்லாவை. அவர்கள் சென்று அது தொழுகும் பொழுது அந்த 2 மணி நேரம் எதுவுமே கையில் கொண்டு போக மாட்டாங்க. பிரதர், வெளியிருந்து போகும்போது கையை கழுவிடுவாங்க, காலை கழுவிடுவாங்க, முகத்தை கழுவிடுவாங்க. அவங்க வெளி பிரகாரமான சுத்தத்தை அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என் கையில் நான் தெய்வத்தை பார்க்க போகும்போது என் கை காலம் கூட அழுக்கோடு நான் போகக்கூடாதுன்னு. அந்த 2 மணி நேரம் அவங்க தொழுகிற அந்த நேரத்தில் எதை நினைக்க மாட்டாங்க. எந்த முஸ்லீம்னுடைய மஸ்ஜிதில் போய் பாருங்கள், கோயிலுக்குள்ளே அவங்க மொபைலை கொண்டு போக மாட்டாங்க, செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க, அவங்க கடையிலே வச்சிருவாங்க. எவ்வளோ பெரிய கம்பெனி ஓனராக இருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், ஆமீன், தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, ஒரே சமமாக சேர்ல எல்லாம் உட்காந்து அவங்க தண்டுவட் பண்ணுறதில்ல, அவங்க கும்பிடுறதில்ல. அவங்க தொழுது கொள்வது முட்டி போட்டு உட்காந்து எந்திரிச்சு ஆமேன், உருவம் இல்லாத ஒரு தெய்வத்தை அவங்க அங்கே அல்லாவை அவங்க வணங்கும் பொழுது அவங்க கையில் மொபைல் கிடையாது, வெறும் கையா போய் வெறும் கையா அவங்க திரும்பி வராங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பைபிள் வசனத்தின்படி சொல்லுகிறேன், ஆமேன். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் சேவிப்பதற்கு வந்திருக்கீங்களோ, ஒருவேளை இந்த நேரத்தில் நீ கடையை பூட்டிட்டு வந்திருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்திருக்கலாம். ஆமென், ஆமென். இயேசு இல்லாமல் அவர்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்கும் என்றால், என் பைபிள் இயேசுவின் வார்த்தை சொல்லுகிறது, ஆலயத்தில் இரவும் பகலும் ஆலயத்தில் அவரை சேவிக்கிறவர்கள் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவை நீ நம்பிக்கையாயிருந்தால் இன்றைக்கு அவரை இரவு பகலும் தொழுது கொள்வதற்கு நீ வந்திருப்பீனா? ஒருவேளை பாரத்தோடு உள்ள வந்திருப்ப, இந்த டைம் ஒரு வேல்யூவான டைம் நினைச்சிருப்பேன். பிரதர், அவரே உங்களுக்குள் வாசமா இருக்கிறார், வீட்டில் ஒரு வாசமா இருக்கிறார். மகிழ்ச்சியா போய் வாங்க. கீழே அடுத்த வசனத்தை போட்டிருக்கு, வாசிமா. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஹலோ, இன்னைக்கு என்னெல்லாம் படுதுயா? வெயில் படுது, அடுத்தது நிலவு படுது, அடுத்தது என்னதுங்க? தாகம் அடையுது, உடம்பெல்லாம் சூடு, வேர்வையினுடைய வேர்வை நாத்தம், உடம்புல அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ஆனால் அந்த உழைப்பில் நீ தேவனை தேடுவதனால ஒரு நாள் உஷ்ணம் இல்லாத ஒரு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா, வெயில் இல்லாத ஒரு தேசத்துக்கு போகணும்னா, நிலவில்லாத ஒரு தேசத்துக்கு போகணும்னா, துக்கம் இல்லாத ஒரு நாட்டுக்கு போகணும்னா,
ஐயா உன்னை மகிழ்ச்சியான ஒரு தேசத்தை கர்த்தர் வைக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? துன்மார்க்கன் அவன், பைபிள் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் பொல்லாதவர்கள் கையிலிருந்து, பொல்லாதவர்களை ஆண்டவர் அவன் நீதிமான்களை விட்டு அப்படியே பிரித்தெடுத்துருவாரு. அவர்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ளதான அக்கினிக்கு அவர்கள் நினைவாங்க, ஆமென், போடப்படுவார்கள் பைபிள் சொல்லுது. ஆனா நீதிமான் அக்கினிக்கு அல்ல, உஷ்ணமான இடத்திற்கு அல்ல, ஆமென், அவர்கள் தாகமான இடத்துக்கு அல்ல. ஐஸ்வர்யவானுக்கு எங்க தாகம் உண்டானது? எங்க உண்டாச்சு? பாதாளத்தில் ஒரு சொட்டு தண்ணி கேட்டானா? அவன் தண்ணி அங்க கேட்கறான, தாகம் அடிக்குன்னு அர்த்தம். வெயில் அவனுக்குள்ள, வெயில் நெருப்பு அவனை போட்டு உஷ்ணம் அவனை மேல என்னதுங்க எரியறதுனால ஒரு சொட்டு தண்ணி கேட்டான். ஆனால் ஆபிரகாமுக்கு மடியில் படுத்த லாசரு தண்ணி கேட்கல, அப்பாவுடைய மடியில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். கை உயர்த்துறா மனுஷன். இன்னைக்கு வேர்வையோடு இருக்கீங்களா பிரதர்? தேவன் பசி இல்லாத, பசியோடு உட்கார்ந்துருக்கியா? பசி இல்லாத, தாகம் இல்லாத, ஸ்தோத்திரம், வெயில் இல்லாத, உஷ்ணம் இல்லாத ஒரு தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்வார். அழுது வந்திருக்கீல்ல, ரொம்ப கஷ்டமான வேலையை பாடிக்கிறேன் ஐயா, படிக்கவும் முடியல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இடுப்பு வலிக்குது, வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கு கை கால் வலிக்குது, சும்மா சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. வேலை செய்கிறவங்களுக்கு தான் வலி இருக்கும், படிக்கிறவங்களுக்கு வலி இருக்கும். ஆனால் வலி இல்லாத இடம், பசி இல்லாத இடம், தாகம் இல்லாத இடம் நீதிமானுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? துன்மார்க்குடைய வழி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீதிமானுடைய வழி கர்த்தர், நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழி அழியும், கவலைப்படாதீங்க. அவன் நீதிமானை பற்றி ஆண்டவர் சொல்லாரு, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்ப நீ வழியோட கஷ்டப்படுற வேலையை, விரல் வெட்டப்படும், உடம்புல வியாதி வரும், ஆனால் நீதிமான நீ வாழ். காய்ச்சல் வந்துருச்சு, ஆனாலும் ஆண்டவர் தேடுற. இடுப்பு வலி, முதுகு வலி, கால் வலி, தலைவலி, நீ ஆண்டவரை தேடுற. ஆனால் துன்மார்க்கன்னு ஆண்டவர் சொல்லாரு, அவன் வலி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவன் அழிவு நிச்சயம். ஆனால் நீதிமானுக்கு ஜீவன், நித்திய ஜீவன். அடுத்த வசனத்தை போடுப்பா. ஹல்லேலூயா, ஆமென். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். கையை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? தாகம் இல்லாத ஒரு தண்ணீர், ஆமென். சமரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார், நான் கொடுக்கிற தண்ணீருக்கு தாகம் உண்டாகாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்க கையில் வைத்திருக்க வேதாகம வசனம் அது தண்ணீருக்கு சமம், ஜீவ தண்ணீருக்கு சமம். நீங்க பெற்றுக்கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜீவ தண்ணீருக்கு சமம். ஒருவேளை தாகத்தோடு வந்திருப்பீங்கன்னா சந்தோஷமா போய் வாங்க. பைபிள் சொல்லுது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அவளை மேய்த்து. தமிழ்ல தானே போட்டிருக்கு, வாசிக்க மாட்டீங்களா? சத்தமே வரல பாருங்க. போட்டிருக்க என்ன தமிழ் வாசிப்பா? என்ன போட்டிருக்கு? ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகளா? ஊற்றுகள் அண்டையிலே நடத்துவார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவர் நடத்த போறாரு. உன் பிள்ளை அவர் நடத்துவார், உன் கணவன் அவர் நடத்துவார், உன் மனைவி அவர் நடத்துவார், உன் வேலையை அவர் நடத்துவார், உன் வியாபாரத்தை அவர் நடத்துவார், உன் குடும்பத்தை அவர் நடத்துவார், உன் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில் அவர் நடத்துவார். அது முதிர் வயதில் விடாதிருப்பான், அவர் நடத்துவாரு. அவர் நடத்துவாரியா? வியாபாரம் அவர் நடத்துவாரியா? என் குடும்பம் அவர் நடத்துவாரியா? எஸ், கைகள் தட்டி ஆமென். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 2:6, ரோமர் 2:6, ரோமருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வேகமாக வாசிங்க. ஆமென். 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிமா. தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். கைகளை உயர்த்துகிறாமே சொல்லுங்க. நான் நீதிமானுடைய கிரியைகளை செய்தால் அதற்குரிய பலனும் உண்டு, துன்மார்க்கனுடைய கிரியை செய்தால் அதற்குரிய பலன் உண்டு. நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். அந்த கிரியைகள் தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய்
அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லட்டுமா, மேக்ஸ் எக்ஸாம் எழுதுனா சயின்ஸுக்கு மார்க் போடுவாங்களா? தம்பி சொல்லுங்க, படிக்கிறீங்க தானே? கணக்குக்கு போட்டால் இங்கிலீஷ்க்கு மார்க் போடுவாங்களே. நீ எதை எழுதுறியோ அதனுடைய மார்க் கிடைக்குதா இல்லையா? அதே போல தான் எதை விதைக்கிறியோ அந்த 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 பலன் தான் போய் எடுத்துட்டு வரேன். மாம்பழத்தினுடைய விதை மாம்பழம் தான் ஏன் கொடுக்குது, பப்பாளியா கொண்டு வருவியா? அதான் பைபிள் சொல்லுது, எதை நீ கிரியைகளிலே காண்பிக்கிறாயோ அவனுக்குரிய பலன் அவர் அளிப்பார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நம்பர் 1 முதலாவது என்ன பார்த்தோம்? சங்கீதம் ஆமென் 1:6 என்ன பார்த்தோம்? நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்குடைய வழி அழியும். நம்பர் 2 மத்தேயு 13:49 பார்த்தோம். நீதிமான் நடுவே பொல்லாதவர்களை பிரித்து கர்த்தர் என்ன செய்றாரா? பொல்லாதவர்களை பிரித்து பொல்லாதவர்களை எடுத்து வாசிமா, என்ன போட்டிருக்கு பைபிள் எங்க எடு? ஆமென். பொல்லாதவர்களை என்ன செஞ்சிருவாரா? நீதிமானுடைய சபையில கர்த்தர் நீதிமானுடைய இடத்துல பொல்லாதவர்களை என்ன செஞ்சிருவாரு? பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அக்கினி சூளையிலே போடுவார்கள். அப்ப தேவன் நீதிமானுடைய வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்குடைய வழி அழியும். அப்ப நீதிமானா இருந்தா உன்னை ஆண்டவர் பொல்லாதவர்கள் கையிலிருந்து ஆண்டவர் பிரித்திருவார். 3வது அவனுடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ரோமர் 2:6 என்ன பார்த்தோம்? அவனுடைய கிரியைக்குரிய பலன் ஆண்டவர் என்ன செய்வார்? அவனுக்கு பலனை அளிப்பென்றார். எழுமிருப்போம், கண்களை அடைப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே கண்ணை மூடிக்கங்க, யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்ணை மூடிக்கலாமா? ஆண்டவர்களோடு பேசுகிறான். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இவ்வளவுதான் ஜெபமா? ஆண்டவரே துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்த போது ஆண்டவரே, இனி நீதிமானாய் நான் மீண்டும் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். துன்மார்க்கனுடைய வழி அழியும், நீதிமானுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. எல்லா வாய்களை தந்து கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் மீண்டும் ஒரு விசை என்னை கழுவும். துன்மார்க்கத்தை விட இனி துன்மார்க்கம் எனக்கு வேண்டாம். கைகளை தட்டி ஆவியில் நிறை. இனி நான் நீதிமானுடைய வழியில காணப்பட வேண்டும், நீதிமானுடைய வழியில நான் காணப்பட வேண்டும். ஆமென். நடுப்பகல் போல என்னுடைய நீதி இன்றைக்கு என்னுடைய கிரியைக்குரிய பலன் உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கு நல்லவரும் கஷ்டப்படுகிறார்கள், கெட்டவரும் செழிக்கிறார்கள் என்று உங்களுக்கு ஒரு வேளை தோன்றி இருக்கலாம். ஆனால் தேவன் கூறுகிறார், நீங்கள் வித்தியாசத்தை காண்பீர்கள், வித்தியாசத்தை காண்பீர்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு அவன் நல்ல செழிப்பா இருக்கிறான், நான் கஷ்டப்படுறேன். துன்மார்க்கன் நல்லா வளர்ந்து வரான், நான் கஷ்டப்படுறேன். இல்லை, ஒரு நாள் அதுக்குரிய பலனை கர்த்தர் தரப்போகிறார். அவனுக்குரிய பலன், கிரியைக்குரிய பலன் ஆமென் அவனுக்கு நான் அளிப்பேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே ஆலயத்தில் வாசம் செய்தால் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கலாம். ஒருவேளை ஆலயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறமையான தேவ பிள்ளையே, கர்த்தரோடு பேசி இருக்கிறார். நம்மை ஒப்புக் கொடுப்போம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆண்டவருக்கு உங்களுக்குரிய நேரம் தேவ சமூகத்தில் சொல்லுங்க. என்னோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உரிய வித்தியாசத்தை நீங்க காண்பிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆளில் இந்த நாட்களில் கர்த்தாவே நீங்க அது காண்பிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. ஆளிலேப்பா அந்த வித்தியாசம் இந்நாட்களில் காணட்டும் ஆண்டவரே. அப்பா நீங்க சொல்லிங்க ஆண்டவரே, ஆளில் கர்த்தர் நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனோட வழியோ அழியும் என்று கர்த்தாவே. ஆலலியப்பா நாங்கள் கர்த்தாவே எங்கள் வழியை நீங்க அறிந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நாங்கள் என்னென்ன செய்கிறது நீ அறிந்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆலலியப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க சொன்னீங்க ஆலலிய நீதிமான்களிடத்திலிருந்து துன்மார்க்கனை பிரித்து ஆலலியப்பா அவனை கர்த்தாவே அக்கனைக்குள்ளே போட பண்ணுவான்னு சொல்லிடுறாங்க ஆண்டவரே. ஆலலிய நாட்கள்
துன்மார்க்களில் கர்த்தாவே நீதிமான ஆலையிலே நீதிமான்கள் இடையில் இருக்கிறதான எல்லா துன்மார்க்களை கர்த்தாவை பிரித்து போடுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையில் இந்த கடைசி காலத்தில் தேவன் அதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆலையிலேப்பா நீங்க சொன்னீங்க ஆலையிலே ஆலயத்தில் வாசமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலையிலே அவர்களோடு கூட நீங்க இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஏசப்பா நாங்க உம்முடைய ஆலயத்தில் வாசமாக இருக்கிற எங்களோடு கூட நீங்க இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல அவன் கிரியைக்கு தக்கதான பலனை அளிப்பேன் சொன்னவர். ஆலையிலேப்பா ஸ்தோத்திரம் எங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். ஆலையிலேப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதான ஆலையிலே பலனை நீங்க தர வருகிறதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரங்கள் எங்களை ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் துன்மார்க்கர்களாய் அல்ல ஆண்டவரே, நீதிமான்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தை கை கொள்கிறவர்களாக வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக எங்களை கர்த்தர் மாற்ற போகிற நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வசனத்தில் நிலைகொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்கள் எங்களை ஒவ்வொரு அர்ப்பணிக்கிறேன். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. தேவகரங்கள் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.